வாவ், கால் படி நனைஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய அட்டை. அந்த இடத்துல மட்டும் ஏதாவது பாறை இருந்துச்சுன்னா மண்டை ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நனைஞ்சா என்ன, நனையலாம் என்ன. கைப்புல்ல ஜாவது டீம், தேங்க்ஸ் அ லாட். Special, very ancient burial site here on somewhere Dolmis. You can ask volunteers on the way. I'll suggest that you take a little 5 minutes or 4 minutes of yourself from the venue and visit that site. Get yourself photograph, put in your album that you have been to very, very ancient site somewhere. Which kilometer, sir? Okay. Press point la இருக்கோம். கரம்மா and கோபி. என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் சொன்னா குளிருது, வயிற்று வேற கலக்குது. போய் உட்காந்தாலும் வரும் பாத்ரூம் வருது. நான் வீடியோவில் வரணுமா? வந்தேன்னா நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் தான் அதெல்லாம். ஓகே ரைட்டு. பிரேஸ் பாயிண்டில் இருக்கோம். 4:57 ஆமாம் முடிஞ்சு. லெட்ஸ் see how it goes. பார்க்கலாம். ஏன்னா இருட்டாகவும் இருக்கு. இன்னும் எப்போ வெளிச்சம் வரும்னு தெரியல. Especially at the 4th kilometer, there might be a full waiting for you. Because CFI runners have just burned CFI ahead. Please be very super! 50 kilometers, starting in 50 seconds. Countdown from 10. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. All the best, guys. ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நைஸ். ஓப்பனிங்லேயே ஒரு வாட்டர் கிராசிங். நைஸ். நைஸ். ஓகே, ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரையல் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வாட்டர் கிராசிங். 2வது கிலோமீட்டர்லேயே ஷூ ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. இட்ஸ் குட். ஓகே, இட்ஸ் கோனா பி ஃபன். ரைட்டு. சேலஞ்ச் வந்து 3வது கிலோமீட்டர்லேயே ஆரம்பிச்சிருச்சு. குட். ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இனிமேல் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தண்ணி சேரு அடித்து நோத்திட்டு போகலாம். குட். ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. கோயிங் குட். நிறையா பாறைகள் இருக்குது. இது சூப்பராக இருக்கும் வெளிச்சத்தில் பார்த்தா. நைட்டில் லைட் இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தெரியல. அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாகு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு கிளிஃபில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. Okay. Wow. Oh, my God. Just look at the views, guys. Sunrise ஆரம்பிக்க போகுது. It's my God. A worth view. Worth view. Yes. My Yamadiyo. Just look at it. Oh my God. அது நமக்கு இந்த தெரியுமான்னு
அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரில. யூ கேன் ஜஸ்ட் சி சன்ரைஸ் ஆரம்பிக்குது. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபாகு, ஆரஞ்ச் ஃபாக், breathtaking view. Just a moment here. Yeah. Lighting on my camera. Okay. It's amazing. That's trail running. Expect the unexpected. நைஸுங்க. அருமை. திரும்ப ட்ரையலுக்குள்ளே போகிறேன். குட். ஸோ 5.15 kilometers. செமையாக போயிட்டுருக்கு. கோயிங் குட். 6.5 kilometers done. Amazing. ஸோ மலை மேலே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு. சன்ரைஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரையலில் நைஸ் ரன். பனி விலகிட்டுருக்கு. குட்டி குட்டி கிராமத்து நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். லோக்கல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, யாரா இவனுங்க இந்நேரத்தில் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க முகத்துலலாம் அப்படி தான் ஒரு வியர்டு ரெஸ்பான்ஸ். கோயிங் குட். அடுத்த ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்குள்ளே என்டர் ஆகிறோம். ஓகே, ஹார்ட் ரேட் நார்மல் இப்போதைக்கு 130 தான் இருக்குது. கோயிங் குட். இருட்டில் there are a few close encounters. காலில் கல் மாட்டுறது. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. there's a confusion. இங்கே போனோம். ஓகே, அங்கே ட்ரையல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கஷ்டம். ரைட், ஜஸ்ட் லுக் அட் இட். வயல்வெளிக்குள்ளே இந்த பக்கம் நிலங்காடா ஆமாம், சகதி. கால் மணி நனைஞ்சிருச்சு. சூப்பருங்க. ஒரு வயல்வெளிக்கு நடுவில் இந்த பக்கம் தென்னை மரம், நிலங்காடு, பரப்பில் ஓட்டம், அருமை. Just look at it. Pure nature. அருமை இல்லை? ரோட் ரன்னிங்கில் கிடைக்காத ஒரு சிறப்பான அனுபவம் இதுதான். வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் பார்த்தேன், ராய்க்கல் வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இந்த முன்னாடிலாம் வந்து எங்கள் ராயா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பா சொல்லுவார், கோழிக்கு முடிச்சுட்டு வந்தால் ராய் கொடுப்பாங்களாம். அதை நெரிச்சு தான் நைட்டு தான் வந்து களி செய்வாங்க. அப்பா, அதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமாக இருக்குது. இன்னும் நிறையா வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு, இந்த பழைய மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு எய்ட் ஸ்டேஷன் வந்துட்டு போல் இருக்குது. நைஸ். ரைட். ஸோ 7.25 ஒரு எய்ட் ஸ்டேஷன். நைஸ். லெட்ஸ் see what and all we have here. 7.36 kilometerல ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷன். வாட்டர், எலக்ட்ரோலைட், வாழைப்பழம், சிக்கி இருந்துச்சு, ஆரஞ்சு கூட இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். just started. ஹார்ட் ரேட் 133, கன்சர்வேட்டிவ் ஹார்ட் ரேட், கோயிங் குட். ஒரு மணி நேரம் ஆயிருக்கு ஆக்டிவிட்டி. இப்போ வரைக்கும் 105 எலிவேஷன் கெயின் ஆகிருக்கு.
going good. ஸோ டைம் மேட்ரு கிடையாது, கரெக்டாக 10 முடித்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரையலை என்ஜாய் பண்ணோம். சூப்பர், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதாங்க ரியல் ட்ரையல், கோயிங் குட். அட்ரை எவ்வளோ பெரிய அட்ரை, இவ்வளோ பெரிய அட்ரை. Yes. It was yeah. That was a very close call. செடிக்குள்ளே போயிட்டேன். Slightly slippery. Good. அந்த இடத்துல மட்டும் ஏதாவது பாறை இருந்துச்சுன்னா மண்டை ஓப்பனாக இருந்திருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. செடி மேலே விழுந்து தப்பிச்சிட்டேன். This particular place very tricky. We cannot bring any recovery vehicle. We have to rely on the runners only. Like a injured tiger. We are a tiger. Yeah, But injured tiger. Right. Not this way. Okay, this one. Doing good. So 9.31 kilometers. Good. So 162 meters elevation gain ஆயிருக்கு. Heart rate 146, 147, somewhere less than 150 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். Good. Done. Going good. 170 elevation gain ஆயிருக்கேன். Heart rate 142. Going good. So far so good. 10 kilometers வந்து 1.5 hours பண்ணிருக்கேன். 1 hour 26 minutes. Couple of rivers water, couple of stream crossing. கால் ஃபுல்லாக நனைஞ்சு தான் இருக்குது, இன்னமும் நனைஞ்சு தான் இருக்குது. இப்போ சின்னதாக ஒரு ஸ்ட்ரீம் இருந்துச்சு. ஸோ கால் நனைச்சிட்டேன். இனிமேல் ஜம்ப் பண்ணி போகணுன்ற அவசியம் கிடையாது, ஆல்ரெடி நனைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நனைஞ்சா என்ன, நனையெல்லாம் என்ன, சேத்துல மட்டும் மாட்டாமல் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஓகே குட். இப்படிதாங்க சின்ன சின்னதாக ஸ்ட்ரீம் கிராசிங் இருக்கும். லுக் அட் தட். That's why Jawaz Ultra, Taramana Ultra. Just look at it. அப்படியே இந்த ஓடையோடையே போய்கிட்டு இருக்கேன் நான். செம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடையோட சவுண்டு செம. காலை கதிரவன், அருமையான ஒரு காடு, ஒரு ஓடை, செம. மக்களே நீங்களும் வாங்க மக்களே, வந்து ஓடுங்க. காடு மேடு செடி கொடி எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாமே போயிடும். ரைட். கைப்புல்ல குடிச்சிடு ஓ குதிச்சிடு. சூப்பர். கைப்புல்ல குதிச்சிடு. நைஸ். ஆமாடியோ அருமை.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நடுவில் நிறைய கேப் வந்துருச்சு. அங்கங்கே வழி மாறி போகிறோம். நெட்டெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா வந்து இந்த ரிப்பன்ஸை தான் ஃபாலோ பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் இந்த கொஞ்சம் கேப் இருந்தால் கூட மிஸ் பண்ணிடுறோம் ட்ராக்கு. அடுத்து ஒரு கிராமத்துக்கிட்ட வந்துட்டோம், பார்க்கலாம். கதிர் அடிக்கிறது வந்து நெல் அறுத்து கையில் அடிச்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. கையில் கருது அடிக்கிறது. ராய்க்கல் பாருங்க அங்கே இருக்குது. சொன்னால ராய்க்கல் இருக்குது, ஆனால் இதை யூஸ் பண்ணுற கல் கிடையாது, சும்மா வச்சுருக்காங்க. ஆமாடியோ, உள்ள குதிரெலாம் வச்சுருக்காங்க. அருமை. அக்கா அடிச்சு காட்டுங்க ஒரு முறை. இப்படி தான். இப்போ தான் கம்பைனு ஹார்வெஸ்டர்லாம் வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து கல்லில் போட்டு தட்டி தீச்சு. ஆமாடியோ, சூப்பர். ஓகே அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. நன்றி. அதனால் இந்த ராய்க்கல் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இன்னும் க்ளோஸ் எங்கேயா கிடச்சா காட்டுறேன். நல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து பழசெல்லாம் புதுசாக பார்க்குற அனுபவம். குட். another stream crossing. Nice. Hey, careful. $11 kilometers done. Going good. நிறையா குட்டியாக ஸ்ட்ரீம்ஸை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் ஏல்வெளி, ஒரு பக்கம் சின்னதாக பள்ளம், ஸ்ட்ரீம்ஸு. சூப்பருங்க. ஜாவாஸ் டீம், தேங்க்ஸ் a lot. Heart rate 133 conservative, still conservative. Going good. இப்போ வரைக்கும் 185 மீட்டர் எலிவேஷன். இன்னும் பெரிய விஷயம்லாம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கொஞ்சம் எலிவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 15th கிலோமீட்டரில் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் இருக்குது. சூப்பராக இருக்குது, சாப்பிட்ருக்கேன். கோயிங் குட். ஆல்மோஸ்ட் 2 hours 13 minutes ஆகிருக்கு. 15 kilometers. Sort of okay, but enjoying the trail a lot. டிடிவி மக்கள் நல்லா இருக்காங்க. நல்லபடியாக பொங்கல் சாப்பிட்டோம். அடுத்து இப்போது பொங்கல் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கணும். ஆனால் தூங்க முடியுமான்னு தெரில எங்களுக்கு. பாப்போம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. 2 hours 21 minutes 15 kilometers. Let's see how it goes. பாப்போம். This is where the fun starts. நிஜமாவேங்க, இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ட்ரையல் போக போக பெட்டர் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் குட். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். நைஸ். நிஜமாகவே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் போகிற மாதிரி தான் இருக்குது. நைஸ் சவுண்ட்ஸ்.
எவ்வளோ பெரிய அட்டரை பூச்சி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் டன். 2 மணி நேரம் 59 ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. கோயிங் குட். ஹார்ட் ரேட் 142 now. Elevation gain 407. தாறுமாறுங்க. Just look at the trail, how amazing it is. Literally every twist, every turn is like astounding, outstanding experience. அங்கங்கே சின்ன சின்னதாக சகதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பொங்கல் கொஞ்சம் வேலை செய்யுது, ஒரு மாதிரி கேட்கமாக இருக்கு வயிற்றுக்குள்ளே. அந்த பொங்கலும் ஓடுது, அதனால் ஓட முடியலை, நடந்து தான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் குட். இதே மாதிரி ட்ரீ கவரோடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வெயில் கொஞ்சம் நல்லா உரைக்குது. பார்க்கலாம். 25 கிலோமீட்டர்ஸ் டன். ஹார்ட் ரேட் 142. எலிவேஷன் வந்து இப்போது 540 கவர் பண்ணியிருக்கு. another 800 something to cover. இன்னும் 25 கிலோமீட்டர்ஸில். ரூட் தரமாக இருக்குது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சென்டிபீட்லாம் இவ்வளோ பெரிய சென்டிபீட்லாம் இருக்குது. சுண்டு இருந்துச்சுன்னா வெரி பக்ஸ் எல்லாம் நைஸ். இட்ஸ் அ awesome spectacle to watch. Rate 1 கன்சர்வேட்டிவாக போயிட்டுருக்கேன். லெஸ் தென் 145 150 ஹார்ட் ரேட்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 3 hours 44 minutes ஆகிருக்கு. சம்வேர் அரவுண்ட் ஓவரால் 9 பேஸில் போயிட்டுருக்கு. we have a ample reserve. 30th கிலோமீட்டருக்கு மேலே தான் ஸ்டீப்பான ஒரு எலிவேஷன் கெயின் இருக்குது. அங்கே இந்த ரிசர்வ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நத்திங் டு worry about cut off time. we are way out of it. going good. பார்ப்போம். நீ அடுத்த 8th station in another few kilometers, maybe 3 or 4 kilometers. going good. So after 3 hours 45 minutes on track. Hey, right. Hey, super. Okay, going good. Papam, just look at the view, guys. தரம் அருமையாக இருக்குது. ஓகே, இந்த கிளிஃபில் இருந்து அப்படியே போயிட்டுருக்கேன். இட்ஸ் குட். அங்கங்கே சின்ன சின்னதாக வில்லேஜஸ் நல்லாயிருக்கு. சூப்பர், நைஸ் வியூ. எனக்கு ஷேட் இருக்கனால தப்பிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பேரபிள். இப்போ டைம் எவ்வளோ ஆகிருக்கு? 5 மணிக்கு ஆரம்பிச்சது, 4 மணி 9 மணி தான் ஆகிருக்கு. இப்போவே வெயில் கொஞ்சம் இப்போதைக்கு டாலரபுளாக இருக்குது. நாட் ஷுர் வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 2 hours. இட் மே கோ வர்ஸ். இதுதான் சாமை. இங்கே அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ தான் நேரில் நான் ஃபஸ்ட்டு சாமையை பார்க்குறேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெல் மாதிரி தான் இருக்குது. நைஸ். சாமை பயிர் இவ்வளோ தான் வளருது. அது சின்ன சின்னதாக டாட்ஸ் மாதிரி இருக்குது. குட். நடுவில் ஒரு கன்ஃபியூஷன். ரிப்பன் வந்து மரத்துக்கு பின்னாடி போனதுனால தெரியலை. ஒரு 2 நிமிஷம் வந்து ஜெர்க் ஆயிடுச்சு. நானும் கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி நைஸ். ஒரு இட் வாஸ் ட்ரையல் ரனில் ஒரு தட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ட்ரையல் ரன். கண்ணு ஷார்ப்பாக இருக்கணும். கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு, வேறு ரூட்டில் போயிடுவோம். கோயிங் குட் கைஸ். எவ்வளோ கிளியரான ஸ்ட்ரீம், அருமையான தண்ணி.
ஒரு வாட்டர் கிராசிங். நைஸ், கூல், மச் நீடட். தண்ணி சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. காயுது, ஈரம் ஆகுது, காயுது, ஈரம் ஆகுது. ஜஸ்ட் லுக் அட் இட். எவ்வளோ பயங்கர. ஏய், சாக்ஸுக்குள்ளே தண்ணி அடைக்கணும்னு உள்ளே ஓடிட்டு இருக்குது. குட். ஷேட்ஸில் சூப்பராக இருக்குது. ஷேடு இல்லாமல் இருந்துச்சுன்னா காயுது. சூரியன் வெளியே வரைய வர இட்ஸ் பிக்கிங் அப். ஹாட் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பிகமிங் ஸ்லைட்லி சேலஞ்சிங். இது என்ன நெல் பயிரா? சாமை. இங்கே சாமை தான் அதிகமாக இருக்குமா? ஓகே, பாருங்க, மாடு கட்டி மிதிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? அறுவடை சாமை எடுத்துட்டு இப்போ மிதிக்க விட்றீங்களா? ஓகே, ரைட்டு. இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கும். 29.98, 30 kilometer done. So heart rate இப்போது 120, going good. So 678 meters elevation. So elevationல half mark almost reach பண்ணியாச்சு. கோயிங் குட். இங்கே வரும்போது நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த சாமை அறுவடை பண்ண சாமையை மாடை வச்சு மிதிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் இது கடைசியாக பார்த்தது எங்கன்னா, நாட்டாமை படத்தில் யானையை கட்டி நெல் மிதிப்பாங்க. இங்கே தான் நான் இதை நான் பார்க்குறேன். லுக்கிங் அமேசிங். அங்கே ஒருத்தங்க சாமை அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நெல் அறுவடை பண்ணி கதிரடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க அறுவடை பண்ண சாமையை மாடை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க, உதுத்துக்கிட்டு இருக்காங்க. செம. முன்னாடி சொன்ன மாதிரி பழசு தான், ஆனால் நமக்கு அது புதுசாக தெரியுது. இட்ஸ் கோ டு ரீஇன்வென்ட் த வீல். நல்லா தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் லேப்ஸ் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. கோயிங் குட். ஸோ 30 kilometer done. Let's go ahead. Nice. திரும்ப பேவுட் ரோட்லேருந்து ட்ரையலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். செம்ம ஷேட் இருக்கும். இட்ஸ் கோனா பி ஃபன். என்ன எலிவேஷன் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. பட் ஷேடில் இருக்கிறோம். பட் த வியூ at the top is worth. ஹோப் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். போர்டே போட்டிருக்காங்க. எக்ஸைட்டட். லெட்ஸ் see. ஊஹூ, தரோம். இங்கே பாருங்கள். நைஸ். திஸ் இஸ் த ஃபன். ஓ, லிட்ரலி சேலஞ்சிங். இப்படி தான் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. அநேகமாக இந்த கிளைமில் ஹாஃப்வே மார்க்கில் இருப்பேன்னு நினைக்கிறேன். குட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது காஃப் மசில் ஒரு மாதிரி கிராம்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன் நான் இப்போது. ஸ்லோலி கிளைம்பிங். லுக்கிங் குட். அப்படியே மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்படியே இப்போ 31 kilometer 8:55. இந்த லாஸ்ட் ஒரு 1 kilometerல ஆல்மோஸ்ட் 100 meter எலிவேஷன் கிளைம்ப் ஆகிருக்கு. ஓகே, நாட் ஸோ குட்.
are not so bad. Going good. Papum. Just look back. Yeah, let's look back. Ooh. That's why I'm insisting you guys come back to Javadu trail. That's worth all the pain and all the happiness. Right. Finally, fellow vandachu. It's good. Slight truck. Nice. இப்போ 32 kilometer 929 meter elevation. Almost முடிஞ்சு. இன்னொரு 300 மீட்டர் தான் elevation. So everything is done. Good. So பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் இருந்துச்சு. ரீஃபில் பண்ணிக்கிறோம். உள்ள கீழே போகணுமா, பறையில் போகணுமா? நைஸ். ஆஃப்டர் அ brutal ascent, equally brutal descent. தரமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல்னு சொல்ல முடியாது. படி இருக்குது. வில் பி வெரி கேர்ஃபுல் ஹியர். ஜஸ்ட் லுக் அட் திஸ். அப்படியே நேவிகேஷன் மார்க்கர் வச்சுருக்காங்க. நைஸ். கரெக்டான வழி தான் போயிட்டுருக்கோம். ஐ குட் see a ribbon over there. Good. So 32.29 going good. Heart rate way down 108. பேஸும் இட்ஸ் வெரி வெரி லோ பேஸில் போயிட்டுருக்கேன். பட் it's enjoyable, worth every step. தரமாக இருக்கு. My God. உண்மையை சொல்லணும்னா I wasn't expecting this. அசெண்ட் இருக்கும், பட் ஆனால் அது ஒரு ரெகுலர் டெரைன் மாதிரி இருக்கும். கிராஜுவலாக ரைஸ் ஆகும்னு நினச்சேன். இது படிக்கட்டாக இருக்குது. அது வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஸ்லைட்லி பெயின்ஃபுல். காஃப் மசில்ஸை பதம் பார்க்குது. ஆல்மோஸ்ட் 2 டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் காஃப் மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி கிராம்ப் ஆகிற மாதிரி. நம்ம கரெக்டாக புஷ் பண்ணி மேலே எழும்பும்போது ஏதாவது பெரிய படி ஒரு 1 feet 1.5 feet கொஞ்சம் கால் மேலே எடுத்து வைக்கும்போது லைட்டாக பெயின் வர மாதிரி இருந்துச்சு. பட் நல்லபடியாக அதை முடிச்சாச்சு. வித்தவுட் எனி ஒரு ரெஸ்ட் இல்லாமல் அதை மட்டும் அப்படியே பொறுமையாக கிளைம் பண்ணி மேலே வந்துட்டேன். இதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. as per எலிவேஷன் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இன்னொரு அசண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் அசண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று கிராஜுவல் அசண்ட். அந்த ஷார்ப் அசண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இட்ஸ் டெரிபிளி ஃபன். இவங்களுக்கு குசும்பை பார்த்தீங்களா? ஹோப் யுவர் நீஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஓகே. குசும்பு தாங்க. ஓகே. ஸோ நல்லபடியா இந்த அசண்ட் அண்ட் டிசண்டை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அசண்ட் அண்ட் ஐ மீன் ஷார்ப் அசண்ட் அண்ட் ஷார்ப் டிசண்ட். அது முடிஞ்சுன்னா ஆல்மோஸ்ட் ரேஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இட்ஸ் கோனா பி அ கேக் வாக். லிட்டரலி என்ன சொல்கிறது, யூ கேன் சி லைக்
இப்போது நம்ம இந்த பாயிண்டில் இருக்கோம். அடுத்து இங்கே போயிட்டு இந்த அசன் அதுக்கப்புறம் இட்ஸ் நார்மல். ஓகே, நல்லபடியாக போயிட்டுருக்கு. லெட்ஸ் see how it goes. So 32 kilometers, almost 33 kilometers, 5 hours, 36 minutes, heart rate 113, 929 meters elevation gain ஆயிருக்கு. இன்னும் அப்ராக்சிமேட்லி ஒரு 400 meters elevation இருக்குது இன்னும் 17 கிலோமீட்டரில். லுக்ஸ் ஃபைன்.